33 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த புதிய முகத்தை ரீவிசிட் பண்ணேன். ஸ்டில் ஃப்ரெஷ். Subject is still fresh, music is still fresh. Yes. Actually, அது A.R. Rahmanoட one of the best composition. அந்த படம் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிடுச்சு. Actually, I was not supposed to play the hero in that. நாங்கள் ஏஐல பார்த்ததை நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்களா சார்? இல்லை, நேரில் பார்த்தது that was a totally different ரஜினி சார். என்ன 26-27 வயசு இருக்கும் அப்போ. சினிமாஎக்ஸ்பிரஸ் அவார்ட்க்கு வந்து விஜய் அவர்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் கையால் வந்து அவார்ட் கொடுத்துருந்தீங்க, கரெக்டாக? அவரோட ஃபர்ஸ்ட் அவார்டு நினைக்கிறேன். ஆமாம், அது நீங்கள் கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு அதான் அந்த புதிய முகம் டைமில் தான். அதனால சொன்ன மாதிரி புதிய முகம் வந்தனால என்ன கூப்பிட்டாங்க தானே சேர்ந்த கூட்டம் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ரோல். அது அப்புறம் நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. அதில் ஒரிஜினல் இப்போ ஹிந்தி ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இந்த ஓஜி அப்படின்னு பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்ட டைரக்டர்ஸ் வந்து இப்போ படங்கள் பண்ணுறப்போ அது பெரிய அளவில் கை கொடுக்காம போனதே நீங்கள் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. ஸோ அந்த டேரக்டரை பர்சனலாக யாரும் ஹேட்ஸ் த டேரக்டர் நோபடி அந்த இது கிடையாது. ஐ வாண்ட் ஈவன் சே யூ கிவ் அ குட் ப்ராடக்ட். கிவ் அ ப்ராடக்ட் தட் தி ஆடியன்ஸ் லைக்ஸ், யூ ஹேவ் அ சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிம். யூ மேக் அ பிரில்லியன்ட் ஃபிலிம் தட் தி ஆடியன்ஸ் டஸ் நாட் லைக், யூ ஹேவ் அ ஃப்ளாப் ஃபிலிம். அதுதான் யங்ஸ்டர்ஸ் டுடே எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பட் ஒன்று இருக்காது ஃபோக்கஸ். ஸோ அதான் அந்த படத்தோட, இஃப் யூ ஃபோக்கஸ் and work hard for 2-3 years, India is the best place. It will reward you with a good amount of money, fame, everything. The more you have white hair today, அது ஜாஸ்தி ரோல் வருது. Really? ஆமாம், அந்த ஹீரோஸ் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ ரஜினி சார் இருக்கட்டும், கமல் சார் இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், எல்லாரும் சால்ட் அண்ட் பெப்பர் தானே அது. ஓகே ஓகே. So that is acceptable by the audience. என்ன பண்ணுறீங்க? இவ்வளோ ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறது, இதுவும் இந்த டைமில் இவ்வளோ ஹேரு, அது எவ்வளோ நேரம் தப்போ இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன், கஷ்டம் அது. சினிமா எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி கூட ஒரு சூப்பரான கெஸ்ட் வந்து இணைஞ்சிருக்காருன்னு சொல்லணும். ஏன்னா ஒருத்தரை பற்றி இன்டர்வியூ பண்ணுறப்ப அவங்களுக்குள்ள ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். இதில் இவர் வந்து பயங்கரமான டேலண்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி வந்திருக்கிற நபர் வந்து பார்த்திங்கன்னா விட்டு வைக்காத ஃபீல்டே இல்லை. அந்த அளவுக்கு எல்லா விஷயத்தையும் வந்து மனுஷன் எப்படி தான் கரைச்சி குடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஆச்சரியத்தோடய நான் அவரை வந்து வெல்கம் பண்ணுறேன். மிஸ்டர் சுரேஷ் மேனன், வணக்கம் அண்ட் வெல்கம். எப்படி இருக்கீங்க? குட். ஓகே. ஸோ சார், படம் பிஃபோர் நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புதுசாக படங்கள் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோமே, இப்போ இருக்கிற ட்ரெண்டில் அந்த படத்தை போய் பார்த்துட்டு வாங்க, ரீவிசிட் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்டாக இருக்குது. ஸோ ஃபார் திஸ் இன்டர்வியூ நான் 33 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த புதிய முகத்தை ரீவிசிட் பண்ணேன். ஸ்டில் ஃப்ரெஷ். சப்ஜெக்ட் இஸ் ஸ்டில் ஃப்ரெஷ், மியூசிக் இஸ் ஸ்டில் ஃப்ரெஷ். எஸ். ஆக்சுவலி அது A.R. ரஹ்மானோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் காம்போசிஷன் மெலடிஸ்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபிலிம் ஆஃப்டர் ரோஜா. அந்த படம் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிடுச்சு. ஆக்சுவலி ஐ வாஸ் நாட் சப்போஸ் டு ப்ளே த ஹீரோ. அந்த நிறைய ஹீரோ மீட் பண்ணேன், ஓகே, கதை சொன்னேன். ஓகே. அவங்க யாரும் ரெடியாக இல்லை பண்ணுறதுக்கு. என் ஃபர்ஸ்ட் படம் ஆஸ் அ டைரக்டர். ஓகே. மேபி ஐ டோன்ட் நோ. ஓகே ஓகே. ஸோ ஃபைனலி சாங்ஸ் ரெடியாக இருந்தது, ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்தது, எவ்ரி திங் வாஸ் ரெடி. ஸோ அதனால தான் ஆக்ட் பண்ணேன். ஐ வாஸ் நாட் தி ஒரிஜினல் சாய்ஸ் ஃபார் புதிய முகம். ஓகே. நீங்கள் வேறு வழி இல்லாமல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் அது பண்ண மாதிரி? ஃபோர்ஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. ஓகே. We went and met other actors, popular actors of that time. அவங்க யாரும் பண்ணுறதுக்கு ரெடியாக இல்லை. ஸோ ஃபைனலி decided to do it myself. ஓகே. அது எனக்கு அது ஜென்ரலாகவே இப்படி ஒரு கேள்வி இருக்குது சார். நிறைய நல்ல கதைகள் போய் வந்து சம்மந்தப்பட்ட ஆர்டிஸ்ட்கிட்ட சொல்கிறப்ப தெளிவான ஒரு டிசிஷன் வந்து எடுக்காமல் ஒரு இதில் இருக்கிறதுங்கிறது இப்போ வரைக்குமே இருக்குது. இல்லை, அது ஆர்டிஸ்ட் மட்டும் குறை சொல்ல முடியாது. ஓகே. டைரக்டர் எப்படி படம் நரேட் பண்ணுறதும் இருக்குது. ஆஹா. ஸோ நரேஷன் வச்சு தான் ஆர்டிஸ்ட் டிசைட் பண்ணோம் எப்படி படம் பண்ணலாமா இல்லைன்னு. ஸோ ஐ எம் அ டெரிபிள் நரேட்டர். அதனால அவங்க பண்ணாமல் இருந்திருக்கலாம் சார். ஏன்னா சினிமாட்டோகிராஃபர் ஆனால இட்ஸ் ஆல் விஷுவல், நாட் இன் அ நரேஷன் ஸ்டைல். ஓகே ஓகே. நிறைய பேர் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது ஐ திங்க் தே ஆர் மோர், ஆர் ரைட்டராக வரும்போது தே ஆர் மோர் யூஸ் டு தட் ஸ்டைல். குட் நரேஷன், யூனோ, லாங்கர் நரேஷன். நான் ஏதாவது கதை போனால் within 10 minutes I finish the subject and come. So obviously it's not a good narration. Okay. So artist மட்டும் குறை சொல்ல முடியாது. I think it has a lot to do with the way the director or the writer narrates the subject also. Okay, நீங்கள் நரேஷன் சொன்னதுனால எனக்கு ஜஸ்ட் இந்த ஒரு கொஷின் தோணுது. நிறைய பேர் வந்து பயங்கரமாக எமோஷ்னலாக நடித்து காமிச்சு
இப்படிங்கிற மாதிரிலாம் நரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் சேம் டைம் வந்து ரொம்ப சைலண்ட்டாக வந்து உங்களை மாதிரியான ஸ்டோரி டெல்லர்ஸும் இருக்கிறாங்க. நான் உங்களுடைய ஸ்டோரி டெல்லிங் அந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மணிரத்னம் சார் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி கூட பார்ப்பேன். ஏன்னா அவர் ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப அதிருப்தி பயங்கரமாக இல்லை 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரியான நரேஷன் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வகையில் வந்து இன்ஃப்யூஸ் இல்லை, பண்ணல. நரேஷன் ஆஃப் த ஃபிலிம் வேறு, நரேஷன் டு அன் ஆர்டிஸ்ட் வேறு. ஓகே ஓகே, ஸ்டோரி ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லும்போது இஃப் த நரேஷன் இஸ் நாட் குட் இனஃப், அவங்க மேபி தே ஃபீல் தட் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் இனஃப். பட் ஸ்டோரியில் நரேஷன் என்ன ஸ்டைல் வேணாலும் இருக்கலாம், ஃபாஸ்ட்டாக இருக்கலாம், ஸ்லோவாக இருக்கலாம், மீடியமாக இருக்கலாம். ஓகே, அது வேறு, இட்ஸ் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஓகே, படத்தில் வர நரேஷனும் ஆர்டிஸ்ட்க்கு கதை சொல்கிற நரேஷனும் இட்ஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட். ஏன்னா ஓகே, ஸோ இவ்வளோ வருஷம் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட 33 வருஷங்கள் ஆகிடுச்சுல்ல. ஸோ இப்போ வந்து உங்களோட நரேஷன் வந்து எப்படி இருக்குது? ஐ மீன் ஜஸ்ட்டு ஏன்னா நான் அனலைஸ் பண்ண வரைக்கும், மேபி நானும் சொல்லக்கூடாது, நாங்கள் அனலைஸ் பண்ண வரைக்கும் நீங்கள் பயங்கரமான ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அனலைஸ் பண்ணியிருக்கோம். தப்பாக பண்ணியிருக்கோமா இல்லை ரைட்டா, கரெக்டு தானா? யா, இன்ட்ரோவர்ட் இஸ் த ரைட் வேர்ட். ஓ மை காட், சீரியஸ்லி? ஓகே, ஸோ அப்போ கரெக்டாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ இந்த 33 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இன்னும் நீங்கள் சென்னையில் இருந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இப்போ சுரேஷ் மேனன் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக மாற்றிருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் மாற்றலை, அப்படியே தான் இருக்கும். ஓகே, இப்போ ஆக்சுவலாக என்ன கூகுள் பண்ணிங்க இல்லாட்டி யூடியூப்பில் போனால் கம்பேர்ட் டு தி அதர் ஆர்டிஸ்ட் ஹவ் பீன் இன் தி இண்டஸ்ட்ரி ஃபார் சோ லாங், ஜாஸ்தி இன்டர்வியூஸ் இருக்காது, ஜாஸ்தி வீடியோ கிளிப்பிங்ஸ் இருக்காது. பேசிக்கலி ப்ரைவேட் பர்சன், ஸோ ராங் பர்சன் டு பி இந்த சினிமான்னு சொல்லலாம். என்ன சார்? பட் ஐ டோன்ட் திங்க் எனிதிங் ஹஸ் சேஞ்ச்ட் as such. Still the same what I was 33 years back. ஓகே, 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 ரைட். ஸோ ஒரு அசோசியேட் சினிமாட்டோகிராஃபராக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேமராமேனாக நிறைய படங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைரக்ஷன், அதுக்கப்புறம் ஆக்டிங், இந்த மாதிரியான ஒரு உங்களுடைய கேரியரில் ஸ்டார்டிங் டேஸ் அந்த நான் சொல்கிறது அந்த அசோசியேட் கேமராமேன் அந்த டைமில் இதுதான் ஆகணும், டெக்னிக்கலாக இந்த ஃபீல்டு தான் வேணும்னு சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் உள்ளே வந்தீங்களா? இல்லை, அந்த டைமில் ப்ரிப்பரேஷன் கிடையாது. இட்ஸ் நாட் லைக் டுடே. அன்றைக்கி விஸ்காம்னு ஒரு கோர்ஸே கிடையாது. ஓகே, ஓகே, ஃபிலிம் மேக்கிங்னா பூனா இன்ஸ்டியூட் இல்லாட்டி அடையார் இன்ஸ்டியூட், இது ரெண்டு தான் இருந்தது. ஓகே, ஸோ ஐ வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபோட்டோகிராஃபி. ஓகே, அதனால த ப்ரோக்ரஷன் ஆன் த சினிமா சைட் வாஸ் சினிமாட்டோகிராஃபி. ஓகே, ஸோ அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக ஜாயின் பண்ணேன். ஒர்க்ட் a couple of years. I joined originally, my first film was K.S. Prakashனர் தெலுங்கு. அது 16 வயதுனிலே தெலுங்கு ரீமேக் பண்ணாங்க அவங்க. ஓகே, ஓகே, ஸ்ரீதேவி அண்ட் சந்திரமோகன் வச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு படம் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபர். ஓகே, அப்புறம் திருப்பி வந்து நான் வாகினியில் அப்ரெண்டிஸாக ஜாயின் பண்ணேன். ஓகே, வாகினி ஸ்டுடியோ அந்த டைமில் வாஸ் ஒன் ஆஃப் ஏஷியாஸ் பிக்கஸ்ட் ஸ்டுடியோஸ். 13-15 ஃப்ளோர்ஸ் இருந்தது அந்த டைமில். இட் இஸ் பிஃபோர் ஃபோரம் மால், பிஃபோர் க்ரீன் பார்க். அந்த ஏரியா எல்லாம், அந்த ஏரியா ஃபுல்லாக ஸ்டுடியோ ஃப்ளோர்ஸ் தான் இருந்தது. அங்கே தி கேமரா டிபார்ட்மெண்ட் வாஸ் ஹெடட் பை அ பிரில்லியன்ட் சினிமாட்டோகிராஃபர் மிஸ்டர் மார்க்கஸ் பாட்லே. ஓகே, ஒரு லெஜெண்ட் அவர், செம்மீனில். ரைட். ஸோ இட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ், லேர்ன்ட் அ லாட். அண்ட் ஸ்டூடியோவில் அப்ரெண்டிஸாக போகும்போது டெய்லி காலைல 6 மணிக்கு போய் டாலி க்ளீன் பண்ணி எந்த ஃப்ளோரில் ஷூட்டிங் இருக்கோ தள்ளிட்டு கொண்டு போனோம். ஓகே, ஸோ யூ நாட் அசோசியேட்டட் வித் ஒன் சினிமாட்டோகிராஃபர். அன்றைக்கி எந்த ஷூட்டிங் படம் இருக்கோ அந்த சினிமாட்டோகிராஃபரோட யூ கெட் acquainted to. So you learn much more from many more cinematographers than being associated with one cinematographer. Okay. So அது பண்ண கொஞ்ச நாள். Then again I went back and joined cinematographer Mr. Williams. நம்ம மலையாளத்தில் நிறைய படம் பண்ணியிருக்காரு. ஓகே. அப்புறம் மிஸ்டர் கே பாலாஜி ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வச்சுருந்தார். ஓகே. சுஜாதா சினி ஆர்ட்ஸ்னு. ஸோ வருஷத்துக்கு 3 படம் பண்ணுவார் அவர். இட் வாஸ் அ ரெகுலர் திங். ஸோ அவரோட கம்பெனியோட I became a part of the associate cameraman. ஸோ எந்த கேமராமேன் படத்தில் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க கூட ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கேமரா சைடில். ஸோ பாலகிருஷ்ணன் சார் கிட்ட நிறைய பண்ணேன். அவர்கிட்ட ஃபஸ்ட்டு பண்ண படம் தீ, ரஜினி சார் ஆக்ட் பண்ண படம். அது ஃபுல்லாக ஸ்ரீலங்காவில் ஷூட் பண்ணோம், ஒரு 40 days ஷூட் பண்ணோம். கமல் சார் கூட ஃபஸ்ட்டு பண்ணது வாழ்வே மாயம். அப்புறம் சவால், சட்டம், மங்கம்மா சபதம். ரஜினி சார் கூட 2வது பண்ணது விடுதலை. அது லண்டனில் ஷூட் பண்ணோம். சிவாஜி சார் இருந்தார். ஸோ தட் வாஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே.
ஸோ எனக்கு அதில் ஒரு கேள்வி இருக்குது, சாரி டு இன்ட்ரப்ட். தீ அப்படிங்கிறதுனால இந்த கொஷின் கேட்குறேன். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து ரஜினி சாரோட கூலி படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய இன்ஸ்பிரேஷன் எல்லாமே வந்து ஆல் கம்ஸ் ஃப்ரம் தீ அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த தீயை வந்து நிறைய பேர் ரீவிசிட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரியான மொமெண்ட்ஸ்லாம் நடந்தது. ஸோ நீங்கள் அதை பார்த்தீங்களா? உங்களுக்கு அப்போ என்ன மாதிரியான தாட்ஸ்லாம் ஓடிட்டு இருந்தது? இல்லை, தீ அந்த அந்த கூலி போர்ஷன் ஃபுல்லாக ஸ்ரீலங்கா கொலம்போ டாக்ஸில் ஷூட் பண்ணோம். அதே ப்ளூ ட்ரெஸ்ஸு, அதே ஸ்டைல் பண்ணிட்டு. நாங்கள் ஏஐயில் பார்த்தா நீங்கள் நேரில் பார்த்துருப்பீங்கள்ல சார்? இல்லை, நேரில் பார்த்தது தட் வாஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் ரஜினி சார். 26-27 வயசு இருக்கும் அப்போ அவர் பண்ணும்போது அந்த படம். ஓகே. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும் அந்த டைமில்? எனக்கு 20. ஓகே ஓகே. ஸோ சின்ஸ் ஐ ஜஸ்ட் ஜாயின்ட், இட் வாஸ் டோட்டலி நியூ. அதுவும் அவுட் ஆஃப் இந்தியா போய் ஷூட் பண்ணுறது அந்த காலத்தில் பெரிய விஷயம். இப்போ எல்லா படத்துக்கும் போகிறாங்க. ஸ்ரீலங்கா போய் ஷூட் பண்ணுறதே பெரிய விஷயம் அன்னைக்கு. ஸோ இட் வாஸ் அ இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ரஜினி சார் இப்போ இருக்கிற மாதிரி அப்போவும் ஆல்வேஸ் நைஸ் டு எவ்ரிபடி, ஆல்வேஸ் ஃப்ரெண்ட்லி, டாக்கிங் டு எவ்ரிபடி. அது லைட்மேனாக இருக்கட்டும், எங்களை மாதிரி அசிஸ்டன்ட் கேமராமேனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். ஸோ இட் வாஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த 40 days அங்கே ஷூட் பண்ணது. ஓகே. ஸோ எனக்கு ஒரு க்யூரியாசிட்டிக்காக இந்த ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ இருக்கிற ஷூட்டிங் ஸ்டைல்ஸ் வந்து மேக்ஸிமம் நாங்கள் விசிட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்பப்போ ஏதாவது ஒரு படங்களோட இதுக்கு அந்த டைமில் வந்து எல்லாமே வந்து உங்களை மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் வந்து சொல்கிறத மட்டும்தான் எங்களுக்கு வந்து ரெக்கார்டு. ஸோ அதுதான் அப்படி தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறப்ப. ஸோ அந்த எப்படி இருக்கும் சார் அந்த அவுட்டோர் ஷூட்டு இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும்? சரி, சினிமா மேக்கிங் சேஞ்ச்னா அவ்வளோ சேஞ்ச் கிடையாது. அதாவது அந்த ஃபார்மேட் தட் அன்னைக்கு சினிமா ஃபிலிமில் ஷூட் பண்ணோம். ஓகே. ஸோ வி ஆர் மச் மோர் கேர்ஃபுல். ரிஹர்சல் பண்ணி ஒவ்வொரு ஷார்ட்டும் மேபி 1, 2, 3 டேக்ஸ் மேக்ஸிமம். ஓகே. இப்போ மாதிரி டிஜிட்டல் கேமரா ஆன் பண்ணி விட்டு 10 டேக் 20 டேக் 30 டேக் அந்த இது கிடையாது. வேறு 10 ஆங்கிள் எடுக்கிறது அந்த ஸ்டைல் கிடையாது. ஓகே. So directors and cinematographers much more organized இருந்தாங்க. They knew exactly what they wanted. Okay. Now half the films are being made on the editing table. Yes. ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஷூட் பண்ணால 2 கேமரா இருக்கும், அப்புறம் மேலே ஒரு கேமரா ஷூட் பண்ணுவாங்க, அப்புறம் அந்த சைடில் ஒன்று வச்சு ஷூட் பண்ணுவாங்க. ஃபைனலாக எடிட்டர் உட்காந்து கட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. ஆமாம். அந்த காலத்தில் ஃபிலிமில் ஷூட் பண்ணனால அந்த எக்ஸ்பென்ஸ் வாஸ் வெரி ஹை இஃப் யூ வர் ஷூட்டிங் வித் மல்டிபிள் கேமராஸ். ஸோ that style was different. அது மட்டும் இல்லை, அந்த காலத்தில் டு பிகம் அ கேமராமேன் ஆர் டு பிகம் அ டைரக்டர் ஒரு 8-10 வருஷம் யார்கிட்டயாவது அசிஸ்டண்ட்டாக இருந்து அசோசியேட் ஆகி அப்படி வந்து. இப்போ கிடையாது, யார்கிட்டயும் அசிஸ்டண்ட் இல்லாமல் படம் டைரக்ட் பண்ணுறாங்க, கேமரா பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ that two ways of looking at it. ஒரு விதத்தில் அது நல்லது, பிகாஸ் சினிமா has become more democratized. யார் வேணாலும் படம் எடுக்கலாம். மைனஸ் என்னன்னா, வேலை தெரியாதவங்க நிறைய பேர் படம் எடுக்கிறாங்க. ஸோ யூனோ they are learning on the job rather than learning the job and then directing. Yes. So mix of both. I mean, எதுவும் குறை சொல்ல முடியாது. It's a different style, அவ்வளோதான். அது ஒரு ஸ்டைல் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய மென்டாலிட்டி. And the budgets were much smaller then. The units were much smaller. And the ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் மாதிரி இருக்கும் அந்த காலத்தில். இப்போ கிடையாது. இட்ஸ் ஆல் ஆமாம், ஒரு படம் ஹிட் ஆனோன்னா அடுத்த படத்துக்கு எல்லாமே வேறு வேறு டீமாக ஃபார்ம் ஆயிடுறாங்க. ஈவன் ஃபிலிம் மேக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் எப்போவுமே சொல்லுவேன், இப்போ பாலாஜி சார், ஏவிஎம், தேவர் ஃபிலிம்ஸ், அந்த டைமில் ஆக்சுவலி தமிழ்நாடு வாஸ் டிவைடட் இன்டு 7 areas டிஸ்ட்ரிபியூட்டர் வைஸ். ஓகே. யூ டேக் சிட்டி, யூ டேக் என்எஸ்சி, மதுரை, கோயம்புத்தூர், சேலம், திருச்சி, திருநெல்வேலி. ஸோ இவங்கெல்லாம் படம் எடுக்கும்போது பூஜை அன்னைக்கு இந்த 7 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் வருவாங்க. சரி. ஒரு பை வச்சுட்டு, பை வச்சுட்டு, ஆமாம், 1 lakh 1.5 lakhs என்ன அவங்க டிசைட் பண்ணியிருக்காங்களோ, இப்போ ஒரு ஏரியாவுக்கு 3 lakhs or 4 lakhs என்ன டிசைட் பண்ணாங்களோ, ஓகே, வந்து ப்ரொடியூசருக்கு டென்ஷன் இல்லாமல் பூஜை ஸ்டார்ட் ஆகும். அவங்க 10th date or 15th date வாட் எவர் டிசைடட், அடுத்த 1 lakh 1.5 lakhs வரும். படம் முடிஞ்சோடனே அடுத்த பேமெண்ட் வரும், டப்பிங் ரெக்கார்டிங் முடிஞ்சோடனே. ஸோ ப்ராப்ளம் இல்லாமல் படம் நடக்கும், படம் ரிலீஸ் ஆகும். ஓகே. இந்த மாதிரி லேபில் ப்ரீவியஸ் நைட்டு அடிதடி காசு கொடுக்கல, இது கொடுக்கல, அந்த இஷ்யூவே இல்லை. as long as அந்த சிஸ்டம் இருக்கிற வரைக்கும்.
அந்த சிஸ்டம் ஏன் ஒர்க் ஆகிடுச்சுன்னா, இப்போ ஒரு படம் நல்லா போயிடுச்சுன்னா அடுத்த படத்தில் அவங்க வந்து 1 lakh பதிலாக 125 கொடுப்பாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ். ஓகே. படம் நல்லா போகலைன்னா அடுத்த படத்தில் ப்ரொடியூசரு சரி 80,000 போதும். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் இருந்தது. Because distributor knew that the producer bothered about him and producer knew that the distributor also will back him. So அந்த ஈக்குவேஷன் இருக்கிற வரைக்கும் இவங்க எல்லாம் டென்ஷன் இல்லாமல் படம் எடுத்தாங்க. It was very healthy. It was a healthy, not only healthy, there is no tension on set or at the time of release. இப்போ படம் முடிச்சுட்டு 200-300 படம் இருக்கு ரிலீஸ் பண்ண முடியாமல் உட்காந்துருக்கு. Because there is no relationship between a distributor and a producer. Yes. So that is one of the main minuses that have come over the last 30-40 years. The relationship between a producer and the distributor or theatre or that, and the relationship ponanala, now it is a very mercenary kind of thing. Yaar jaasti kaas kudukrangalo and the, so that way filmmaking has changed. And so na madri lot of multi cameras, lot of footage, time is being wasted. இப்போ நிறைய படம் இப்போ 2.5 hours படம் ஃபைனல் எடிட்னா அந்த காலத்தில் மேபி யூல் ஷூட் 2 times or 3 times the film negative. இப்போ அப்படி கிடையாது. ஒரு 30 times 3.5 hours என்ன அப்படியே ஷூட் பண்ணிருப்பீங்க. அதிகபட்சம் 1 hour footage அதிகமாக இருக்கும். இல்லை, ஐம் டாக்கிங் டோட்டல் நெகட்டிவ் யூசேஜ் இஸ் அபவுட் 2 times or 2.5 times. ஓகே ஓகே. இப்போ அப்படி கிடையாது. இப்போ 30-40 times ஃபுட்டேஜ் இருக்கோ அதுலேருந்து யூ ஹேவ் டு டிசைட் வாட் யூ வாண்ட், வாட் சீன்ஸ் யூ வாண்ட். ஸோ அதுக்கு பட்ஜெட் எங்கேயோ போகுது, டைம் எங்கேயோ போகுது. இட் பிகம்ஸ் அ டோட்டலி டிஃப்ரெண்ட் பால். டைம் அண்ட் தி எஃபர்ட், பேமெண்ட், எவ்ரி திங் கோஸ் அப். ஓகே சார், நீங்கள் டெக்னிக்கல் பர்சனாக இருக்கிறதுனால இந்த கொஷின் கேட்குறேன். இப்போ 1-to-1 ஒரு இன்டர்வியூ, நான் இதே ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு கேட்குறேன். ஒரு 1-to-1 இன்டர்வியூ நமக்கு வந்து 2 கேமராஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னோட க்ளோஸ்க்கு, உங்களுடைய க்ளோஸுக்கு. இதை இன்னும் கொஞ்சம் கிராண்டாக காட்டுறதுக்கு ஒரு வைடு வந்து நமக்கு தேவைப்படலாம் மேக்ஸிமம். பட் உங்களோட பின்பக்கத்தில் இருந்து என்னுடைய ரியாக்ஷன்ஸும் உங்களுடைய இன்னும் இவ்வளவு இது தேவையா சார் அப்படிங்கிறத கேள்வியை நான் கேட்குறேன். No, because it is available. By end of the day available இல்லைன்னா you will make do with what you have. Okay. Okay. சரி, இப்போ இவ்வளோ 5 கேமரா எடுத்தால் ஒரு எக்ஸ்ட்ரா 30,000 40,000 பர் டே ஆகுதுன்னா டோட்டல் பட்ஜெட் படத்தில் ஒரு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 0.1% ஜாஸ்தி ஆகும். ஸோ வை நாட் யூஸ் இட்? ஒரு ஜென்ரேட்டருக்கு பதிலாக 4 ஜென்ரேட்டர் வரட்டும், 10 லைட்டுக்கு பதிலாக 100 லைட் வரட்டும். ஸோ இட்ஸ் நாட் தட் இட் கான் பி டன் விதவுட் தி 100 லைட்ஸ். சில படம் சரி பெரிய பட்ஜெட் படம் நிறைய லைட் பண்ணுவோம், நிறைய இது பண்ணுவோம், அந்த 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 ஸ்டைலும் போயிட்டுருக்கு. ஓகே, அதான் அது அவசியம் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. அதான் சொன்னேன், இட் கேன் பி டன் விதவுட் தட். கேன் பி. ஓகே, ஸோ இட் இஸ் அ கொஸ்டின் ஆஃப் வாட் த பட்ஜெட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் அண்ட் வாட் they feel that the producer can bear. அந்த இப்போ செட்டு பார்த்தீங்கன்னா you can do a set for 10 lakhs, you can do a set for 10 crores. Yes, it is all depends on what the film, whether it's a Bahubali or whether it is one of those big films. So budget இருக்கும்போது we can spend a little more on set, spend a little more on camera. அந்த thought process தான் இப்போ போயிட்டு இருக்கு. Okay. But filmmaking basic hasn't changed at all. Okay. I think the whole industry has become younger. I சொன்ன மாதிரி because it's more democratized, anybody can make a film today. Okay. Youngsters can make a film without too much of experience. Of course. முன்னாடி ஃபிலிமில் ஷூட் பண்ணி லேபில் போய் டெவலப் ஆகி அதோட ரஷ் பிரிண்ட் எடுத்துகிட்டு ஸோ அவுட்டோர்லாம் ஷூட் பண்ணும்போது நம்ம இன்றைக்கி என்ன ஷூட் பண்ணியிருக்கோ அது ஒரு வாரம் கழிச்சு தான் பார்க்க முடியும், கரெக்டாக வந்திருக்கா இல்லையா. So now digital formatனால மானிட்டர் இருக்குது, அங்கே ஸ்பாட் எடிட்டிங் இருக்குது. ஸோ the whole equation has changed right now. ஸோ இது ஒரு வகையான பிளஸ்டான திங் தான் இன்னைக்கு இருக்கிற. No, today's filmmakers are very blessed. கம்பேர் பண்ணுறப்போ உங்களுடைய டைம் எக்யூப்மெண்ட் வைஸாக இருக்கட்டும், லைட்டிங்காக இருக்கட்டும், கைண்ட் ஆஃப் டெக்னிக்கலாக மட்டும் இல்லை. இஃப் யூ லுக் அட் ஈவன் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் கலர் கரெக்ஷனாக இருக்கட்டும், ஆர்டிஸ்ட் ஸ்கின் டோன் மாற்றுறது, ஆர்டிஸ்ட் லைட்டிங் மாற்றுறது, இட் இஸ். So they have இன்னைக்கு இருக்கிற யங் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஹேவ் ஆக்சஸ் டு லாட் ஆஃப் டெக்னாலஜி, ஹேவ் அ லாட் ஆஃப் நவ். இப்போ ஒரு 2-3 years AI வந்துடுச்சு. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மோர் அண்ட் மோர் scientifically assisted filmmaking, more than creative filmmaking தான் வரப்போகுது. Because everything is possible without shooting. கேரக்டர்ஸ்லேருந்து, பேக்ரவுண்ட்ஸ்லேருந்து, ஃபைட் சீக்வன்சஸ்லேருந்து,
anything can be done on the computer today. So now filmmaking is going to change basically the way films are made. அது ஃபார் குட்டா பேடாக சொல்ல முடியாது, படம் வந்த அப்புறம் தான் தெரியாது. ஸோ we have to see how it works. ஓகே, ரைட். ஸோ நீங்கள் வந்து கேமராமேனாக வந்து அந்த கன்வர்ஷன் நடந்த டைமில் உங்களுடைய அந்த பீரியட் ஆஃப் டைம் வந்து எப்படி இருந்தது? கேமராமேனாக ஃபஸ்ட்டு பண்ணது தொடரும் முருகன் ஒரு படம் பண்ணோம். ஓகே. மிஸ்டர் கார்த்திக் ரகுநாத் டைரக்டர், அவரோட ஃபஸ்ட் படம் ஆஸ் அ டைரக்டர், மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஸ் அ கேமராமேன். கார்த்திக் அண்ட் ஊர்வஷி were the hero heroine for that. ஆக்சுவலாக ஊர்வஷியோட ஃபஸ்ட் படம் அது. ஓகே. முந்தானி முடிச்சு தான் ஃபஸ்ட்டு ரிலீஸு. பட் ஆக்ட் பண்ணது இதுதான் ஃபஸ்ட்டு படம். கொஞ்சம் தள்ளி தான் ரிலீஸ் வந்துடுச்சு. சரி சரி. ஃபுல்லாக கொடைக்கானலில் ஷூட் பண்ணோம். ஸோ இட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங். நான் சொன்ன மாதிரி கொடைக்கானலில் ஷூட் பண்ணி ஒரு வாரம் கழிச்சு தான் தெரியும் என்ன வந்திருக்கு என்ன வரல. அந்த அப்புறம் பிரேம பாசம் ஒரு படம் பண்ணேன். சிவகுமார் சாரும் ரேவதி ஆக்ட் பண்ணது, அது பாலா சாரோட ப்ரொடக்ஷன். ஓகே. அப்புறம் அண்ணி காவல்னு ஒரு படம் பண்ணேன், அது ஹிந்தி படம், அர்த்த சத்யாவோட ரீமேக்கு, தியாகராஜன் ஆக்ட் பண்ணார் ஹீரோவா. அப்புறம் மருமகள் சிவாஜி சார் கூட ஃபர்ஸ்ட் டைம் ஆஸ் அ இண்டிபெண்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணேன். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் யங்கஸ்ட் கேமராமேன் டு ஒர்க் வித். ஏன்னா அந்த டைமில் ஆமாம் சிவாஜி சார் கூட எல்லாம் 50+, 60+ தான் கேமராமேன் ஒர்க் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ஐ வாஸ் 25 when I was an independent cinematographer with Shivaji sir first time. ஸோ லாட் ஆஃப் திங்ஸ் ஐ ஹவ் லேர்ன்ட். இப்போ இங்கே இப்போ டைமுக்கு வந்தது எல்லாம் அவர்கிட்ட இருந்து கற்றுக்கினேன். அவர் 9 o'clock கால் ஷீட்னா 8:45 அங்கே வருவார். வித் மேக்கப் ரெடியாக இருப்பார். யார் டேரக்டர் வந்திருக்காரோ கேமரா வந்திருக்காரோ இஸ் நாட் பாதர்ட். அவருக்கு அந்த டைம் கொடுத்து அந்த கால் ஷீட் சொன்னால் அவர் ரெடியாக வந்து உட்காந்துடுவார். தேட்ஸ் சம்திங் ஐ லேர்ன்ட் ஃப்ரம் ஹிம் அண்ட் ரியலி அப்ரிஷியேட்டட். அந்த ப்ரொஃபஷன் லாட் ஆஃப் பீப்புள் டோன்ட் ஹேவ் டுடே. எஸ், ஆஃப் கோர்ஸ். A lot of young artists don't have that today. A lot of young technicians, directors don't have that today. So cinema journey la you learn a lot of things from different people as you go by. So எஸ், நீங்கள் சொன்னது 100% உண்மை. ஏன்னா ஒரு இன்டர்வியூக்காக வந்து ஒருத்தர் அப்ரோச் பண்ணி நான் உங்ககிட்ட நான் கேட்டப்போ நீங்கள் எனக்கு ஒவ்வொரு ரெஸ்பான்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆச்சரியங்கள் இருந்தது. நான் வந்து உங்களுக்கு இன்பாக்ஸில் வந்து கேட்டு நம்பர் கேட்டதுக்கப்புறமா என் நம்பரை கேட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்க. எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆச்சரியம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து லொக்கேஷன் கேட்டதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு எந்த அசிஸ்ட்டும் வந்து நீங்கள் கேட்கவும் இல்லை. அது ஒரு 2வது ஆச்சரியமாக இருந்தது. 3வது நீங்கள் கிளம்பிட்டீங்களான்னு நான் கேட்குறதுக்கு முன்னாடி நான் கிளம்பிட்டே எனக்கு லொக்கேஷனை வேறு ஷேர் பண்ணி மானிட்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னது. அவ்வளோ சீக்கிரம், அதாவது 3 o'clock இன்டர்வியூக்கு 3 o'clock இல்லாமல் 2:45 இந்த இடத்துக்கு வந்தது இப்படிங்கிற மாதிரி இவ்வளோ பஞ்சுவலாகவும் சரி, இவ்வளவு எல்லாத்தையும் வந்து அட்லீஸ்ட் இந்த டைம் வரைக்கும் கீப் அப் பண்ணுறதுக்கு இவ்வளோ லேர்னிங்ஸ் உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்து. லேர்னிங்ஸ் ப்ளஸ் இப்போ ஆஸ் அ ப்ரொடியூசராக இருக்கும்போது யாராவது ஒரு ஆர்டிஸ்டில் டெக்னீஷியன் லேட் வந்தால் கூட இட் அஃபெக்ட்ஸ் அஸ் ஆஸ் அ ப்ரொடியூசர். ஆமாம். ஸோ அது நம்ம வேறு ஏதாவது பண்ணும்போது இட் ஷுடன்ட் எஃபெக்ட் வாட் தே ஆர் டூயிங். ஓகே. இங்கே வந்து பண்ணுறது வை ஐ டூ இட் ஃபார் எவ்ரிபடி. இப்போ ஸ்டோரி யாராவது இப்போ ஆக்டிங்க்கு ஸ்டோரி சொல்லணும்னா ஐ டோன்ட் ஆஸ்க் தெம் டு கம் டு மை பிளேஸ் எனிதிங். ஐ எதர் கோ டு அவங்க ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் போவாங்க. ஃபஸ்ட்டு படம் இருக்கட்டும், ஃபஸ்ட் படம் டைரக்டராக இருக்கட்டும், ஐ ஃபீல் தட் அ டைரக்டர் டிசர்வ்ஸ் தட் ரெஸ்பெக்ட். சின்ன பையனாக இருக்கட்டும், சீனியர் டைரக்டராக இருக்கட்டும், தட் இஸ் ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் தட் சம்திங் வி ஷுட் ரெஸ்பெக்ட் தி டைரக்டர், நாட் த பர்சன். The fact that he is the director of the film, அந்த ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். தேர்ட்லி இப்போ உங்கள் க்ரூ அங்கே வர சொன்னால் 4 பேர் வரணும், 5 பேர் வரணும். இப்போ நான் வர்றது ஒருத்தர் தான் அங்கேருந்து வரணும். ஸோ இட்ஸ் கன்வீனியன்ட் ஃபார் எவ்ரிபடி. ஐ மீன் அப்படி தான், தட் இஸ் த வே ஐ லுக் அட். ப்ரொடக்ஷனில் நான் ஸ்ட்ரிக்டாக எல்லாருக்கிட்ட என்ன சொல்லியிருக்கேன்னா, இப்போ காலையில் 9 o'clock ஷூட்டிங்னா எவ்ரிபடி சென்ட் யோர் லைவ் லொக்கேஷன் ஸோ தட் யூ நோ யார் எங்கே இருக்காங்க தெரிஞ்சுக்கும். ஸோ வீ கேன் பிளான். இப்போ ஃபர்ஸ்ட் ஷாட்டில் ஒரு ஆர்டிஸ்ட் லேட்டாக வராங்கன்னா லைவ் லொக்கேஷனாக நமக்கு தெரியும். ஸோ அந்த ஆர்டிஸ்ட் இல்லாமல் வேறு ஷார்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ தட் இஸ் சம்திங், அது பழகி போச்சு. அது எங்கே போகும்போதும் யூ சென்ட் த லொக்கேஷன் ஸோ தே கேன் பி ப்ரிப்பேர்ட். தே நோ வெதர் ஐ எம் லேட், டிராஃபிக் ஜாம் இருக்கா, ஸ்டக்காக இருக்கா. ஸோ இட்ஸ் பேசிக்லி பீயிங் what do you say, a good professional. அப்படி போடுவேன். பட் being too perfect, being professional அப்படிங்கிறது perfect னு சொல்ல மாட்டேன். I am not perfect at all. அது உங்க timing wise, yes, timing wise. இத நான் பார்க்கறப்ப எனக்கு ரொம்பவே எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன், இன்னைக்கு ஓப்பனா சொல்லணும்னா ஒரு ஜென்சியோ ஒரு ஜென் ஆல்ஃபாவோ எடுத்தீங்க அப்படின்னா ஐயோ பூமர்ப்பா, கிரிஞ்சு பண்ணாதீங்கப்பா,
அப்படிங்கிற மாதிரியான க்ரைட்டீரியாவை வந்து நம்மளை வச்சுறதை எப்படி பார்க்குறீங்க? இவ்வளோ ப்ரொஃபஷ்னலாகவும் இவ்வளோ இல்லை, விஷயம் நான் இப்போ 33 வருஷம் கழிச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன், ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். குரு த மென்டர். குரு த மென்டர் இஸ் அபவுட் த ஜென்சி ஜென்ரேஷன். ஓ, ஓகே. ஓகே. அதில் 20 பசங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க, 20 ஜென்சி பசங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க, 10 பொண்ணுங்க 10 பசங்க. நைஸ். ஸோ அந்த ஸ்டோரி லைனே இஸ் அபவுட் ஹவு டுடேஸ் கிட்ஸ் ஆர் and also the opportunities that today's kids have. So simple line la story சொல்லணும்னா I play a mentor. Title சொன்ன மாதிரி குரு, I play a guru to the 20 kids. Okay. நான் அவங்ககிட்ட என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு போனால் they're all from small town Tamil Nadu. 25,000-30,000 rupees கிடைக்கும். மாத கடைசிக்குள்ளே you'll be broke taking money from your parents. Yes. 2 வருஷம் கழிச்சா இதே இடத்துல தான் இருக்க போகிறீங்க, வாழ்க்கையில் என்ன பண்ணோன்னு தெரியாமல். அந்த 2 வருஷம் எனக்கு கொடுங்க. I will teach you what business is, I will teach you what entrepreneurship. End of 2 years, each of you will have 1 crore in your account. Okay. So that's subject. Okay, Guru the mentor or a storyline. Okay. So it's a very feel-good, positive, motivating, inspiring film. So personally also, in the film also, I say that India is the best place to business today. Okay. இன்னைக்கு கிடைக்கிற opportunities India you won't get in Dubai or London or US or anywhere. Okay. Both government side in the support, the kind of schemes, the kind of policies, the kind of startups that they're doing. Both central government and Tamil Nadu governments, state government. Not only Tamil Nadu government, all state governments. There are enough and more rich people to invest into startups or business ventures or, you know. Plus, in the youngsters, they have access to technology. Anywhere in the world, enna theriyano about any product. ஒரு கிளிக் பண்ணால் போதும். ஆமாம். இப்போ நான் அசிஸ்டன்ட் சினிமாட்டோகிராஃபராக இருக்கும்போது ஏதாவது சினிமாட்டோகிராஃபர் மேட்டர் தெரியணும்னா யூஎஸ்ஐஎஸில் போனோம், இல்லாட்டி பிரிட்டிஷ் கவுன்சில் லைப்ரரியில் போனோம். அங்கே தான் இருந்தது. there was no access to any American cinematographer magazine or any kind of filmmaking books. So youngsters today எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, பட் ஒன்று இருக்காது, ஃபோக்கஸ். ஸோ அதான் அந்த படத்தோட, இஃப் யூ ஃபோக்கஸ் and work hard for 2-3 years, India is the best place. It will reward you with a good amount of money, fame, everything. Okay. So simple, not da, but I feel it is something that every youngster will identify with. Okay. So adha sonna ipo Gen Z kids timing, half of them won't come to shoot on time. Okay. Okay. So these are things that Gen Z kids don't feel they have to keep up time. ஸோ இந்த மாதிரி மைனஸஸ் இருக்குது. பட் ப்ளஸ் சைடு இஸ், அந்த காலத்துலலாம் ஏதாவது புது ஆர்டிஸ்ட் எடுத்தா, பை த டைம் யூ கோச் தி ஆர்டிஸ்ட் அண்ட் கெட் ஹிம் டு இமோட் ஆர் கெட் ஹிம் டு ஆக்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா, இட் இஸ் அ லாங் ப்ராசஸ். இப்போ இருக்கிற பசங்க அப்படி கிடையாது. கேமரா ஆன் பண்ணால் டான்ஸ் பண்ணுவாங்க, பாடுவாங்க, அழுவாங்க, எனி இமோஷன் யூ வாண்ட். ஸோ லைக் ஐ செட், தேர் ஆர் ப்ளஸஸ் அண்ட் மைனஸ். டுடேஸ் யங்ஸ்டர்ஸ் ஆர் மச் மோர் கான்ஃபிடென்ட் about themselves, about facing a camera, stage la போறதுக்கு, you know, there is no fear, stage fear நொன்னு கிடையாது. Yes, that's true. So that confidence is there among today's youngsters. Okay. So நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் பயங்கர இது பக்கம் பண்ணிட்டு இருக்கிறப்ப, மறுபடியும் மூவிஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ரோல்ஸ் வந்து செலக்ட் பண்ணீங்கல்ல, ஸோ அதில் உங்களுடைய அது இப்போ as it is பேசிக்காக நம்பர் ஆஃப் ஃபிலிம்ஸ் have gone up. ஆல்மோஸ்ட் 200-250 ஃபிலிம்ஸ் ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் வருது. அதனால் எந்த ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ எங்கே இருந்தாலும் கூட்டு வந்து ஏதாவது ரோல் கொடுப்பாங்க. யூ நீட் பீப்புள் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரோல்ஸ். ஸோ அது அப்படி தான் வந்தது. அது ப்ளஸ் த மோர் யூ ஹேவ் ஒயிட் ஹேர் டுடே, அது ஜாஸ்தி ரோல் வருது. ஆமாம், அந்த ஹீரோஸ் அது எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ ரஜினி சார் இருக்கட்டும், கமல் சார் இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், எல்லாரும் சால்ட் அண்ட் பெப்பர் தானே அது. ஸோ தட் இஸ் அக்செப்டபிள் பை த ஆடியன்ஸ் டுடே, நாட் லைக் பிஃபோர். இல்லை சார், காமன்ல இருக்கிறதுனால அதை எல்லாருமே யூஸ் டு இட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வீட்டுக்கு சால்ட் அண்ட் பெப்பர் இருக்காங்கல்ல, அது மட்டும் இல்லை. ஆஸ் ஹீரோஸ் அங்கே எடுத்தா கூட ஆமீர் கான் இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், தே ஆர் ஆல், எவ்ரிபடி இஸ் 55+, அந்த ரேஞ்ச் வந்துட்டாங்க எல்லாரும். So that, because of that, this kind of roles keep coming. I mean, it is. But last 10 years, interesting, outstanding role only pandi. Ella normal casual roles. So it is just a, enna solradhu,
அவுட் ஆஃப் 5 people ஓகே இந்த படத்தில் இவர் போடலாம் அந்த 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 இதுதான் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு நீங்கள் ஏன் செலக்ட் பண்ணீங்கன்றதுக்கான காரணம் இருக்கும்ல அதாவது காரணம் இருக்குது அப்போ தானா சேர்ந்த கூட்டம் அதில் இல்லை தானா சேர்ந்த கூட்டம் வாஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ரோல் அது அப்புறம் நிறைய சேஞ்ச் ஆகிடுச்சு அதில் ஒரிஜினல் இப்போ ஹிந்தி ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா தட்ஸ் அ வெரி நைஸ் ரோல் அது அந்த கேரக்டர் அப்புறம் மலையாளத்தில் லூசிஃபர் பண்ணேன் தட் இஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் எஸ் Prithviraj is a brilliant director. Of all the directors I worked, he is the best technical wise, story wise, knowledge of cinema wise. Prithviraj is way ahead of a lot of other directors. Okay. So first of all, ஒரு ஆக்டராக தான் நம்ம இண்டஸ்ட்ரியில் எல்லாருமே செரிஷ் பண்ணியிருக்காங்க. பட் ஒன் இல்லை அவர் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா இஸ் வெரி வெரி குட். ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி என்ன வேணும், என்ன ஷார்ட் வேணும், எப்படி வேணும், பக்கா பிளான். எல்லா கேரக்டரோட எல்லா ஆர்டிஸ்டோட டயலாக் பிகினிங் டு எண்ட் அவருக்கு தெரியும். அவர் ஆக்ட் பண்ண ரோல் மட்டும் இல்லை, அவர் டைரக்ட் பண்ணும்போது ஸ்கிரிப்ட் ஃபுல்லாக அவருக்கு தெரியும். இப்போ ஏன் டயலாக் நான் பேசுகிறேன்னா ஏதாவது தப்பு பண்ணால் அவர் தெரியும். ஓகே ஓகே குட் அண்ட் ப்ரொஃபஷனல் அட் இஸ் ஜாப். புரியுது. ஸோ உங்களுக்கு அந்த ரோல்ஸ் இது பண்ணதில் ஒரு பெரிய இது கிடையாது. என்னத்தையும் பார்த்தீங்கன்னா கூட ஐ ஹவ் டன் அபவுட் 20-25 ஃபிலிம்ஸ். ஓகே, ஜுங்கா இருக்கட்டும், சந்திரமுகி 2 இருக்கட்டும், there's nothing outstanding. The Guru the mentors are interesting. Ex-army officer இந்த 20 பசங்களை மென்டோர் பண்ணுறது, so that's an interesting role. அது பார்ப்போம். ஆஃப்டர் புதிய முகம்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு ஆர்மி ஆஃபீஸராக ஒரு இவ்வளோ விஷயங்கள் நடக்குது, ஏன்னா கனெக்ட் ஆகுது அங்கே. நடுவில் சோலோன்னு ஒன்று பண்ணேன். ஆமாம், அதில் மலையாளத்தில். எஸ் கரெக்ட். அது சின்ன ரோல், அது ஒரு ஆந்தாலஜி மாதிரி அது. ஸோ சினிமா மீடியா பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a very good time over the next few years. ஏன்னா 2-3 things. One, technology wise இப்போ ஏஐ வந்து அண்ட் அன்ரியல் இன்ஜின், எல்இடி ஸ்க்ரீன்ஸு எல்லாம் வந்து இட் இஸ் கோயிங் டு சேஞ்ச் ஃபிலிம் மேக்கிங். ஓகே. ப்ளஸ் புது புது ஃபார்மேட் வருது. இப்போ தியேட்டர் நம்பி மட்டும் இல்லை நிறைய பேர். இப்போ லேட்டஸ்ட் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலுக்கு ஷார்ட் ஸ்டோரிஸ் எடுக்கிறாங்க, 90 seconds போட்டு. ஸோ தட் இஸ் ஹாலிவுட் லாஸ்ட் இயர் they have spent $1.4 billion on அந்த ஃபார்மேட் மட்டும். It's almost 10,000 crores. So on the format, there are so many people are able to do films. OTT வருது, எத்தனையோ OTT இருக்குது. யூடியூப்பில் இப்போ இன்கம் வருது. ப்ளஸ் த பிக்கெஸ்ட் பிளேயர்ஸ், வெதர் இட் இஸ் த ரிலையன்ஸாக இருக்கட்டும், அதானியாக இருக்கட்டும், மஹேந்திராஸாக இருக்கட்டும், இந்துஜாஸ், எவ்ரிபடி இஸ் கமிங் டு மீடியா. ஸோ திஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் மணி ஃபார் கண்டென்ட். ஸோ அதனால் திஸ் இஸ் த பெஸ்ட் டைம் ஃபார் ஃபிலிம் மேக்கர்ஸ் டு கிரியேட் குட் கண்டென்ட். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எல்லாம் தியேட்டருக்கள் படத்துக்காக டிப்பிக்கல் மசாலா படம் எடுக்கணும்னு கிடையாது. தேர் ஆர் கோயிங் டு பி எக்ஸ்பெரிமெண்டேஷன், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இட்ஸ் அ குட் டைம் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபார் விஷுவல் மீடியா, நாட் ஜஸ்ட் ஃபிலிம்ஸ், வெதர் இட்ஸ் டெலிவிஷன், வெதர் இட் இஸ் எனி கைண்ட் ஆஃப். ஓகே. So it's a good time to get back into direction or get back into production, because content nalla பண்றவங்க they are looking for people who can give good content. Okay. இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான கேள்வி வருது. பட் இன்றைக்கி இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் ஒரு 2-3 படங்கள் ஹிட் கொடுத்து இப்போ வந்த சமீபத்தில்னா சொன்னால் இப்போ பீக்கில் இருக்க டைரக்டர்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-6 வருஷம் தான் இருக்கும் ஃபீல்டில் வந்து இதாகி. இந்த ஓஜி அப்படின்னு பயங்கரமாக வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்ட ஹீரோ டைரக்டர்ஸ் வந்து இப்போ படங்கள் பண்ணுறப்போ அது பெரிய அளவில் கை கொடுக்காம போனதே நீங்கள் பார்த்து தானே இருக்கிறீங்க. ஸோ அது எண்ட் ஆஃப் த டே ஆடியன்ஸ் இஸ் த கிங். ஓகே. நம்ம ரெப்யூட்டேஷனாக நம்ம பேர் இஸ் as good or bad as your last film. போன படம் சூப்பர் ஃப்ளாப்பாக இருந்திருக்கலாம், இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகலாம். இல்லாட்டி போன படம் சூப்பர் ஹிட் ஆகலாம், இந்த படம் சூப்பர் ஃப்ளாப் ஆகலாம். ஸோ ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் காட் எனிதிங் டு டூ வித் தி டைரக்டர். இட்ஸ் காட் டு டூ வித் த ஸ்டோரி அண்ட் தி வே இட் இஸ் பிக்சரைஸ்ட். காட் டு டூ வித் த ஃபிலிம். ஸோ அந்த டைரக்டரை பர்சனலாக யாரும் நோபடி இஸ் ஹேட்ஸ் த டைரக்டர், நோபடி அந்த இது கிடையாது. It is you give a product that the audience likes. I won't even say you give a good product. You give a product that the audience likes, you have a successful film. If you make a brilliant film that the audience does not like, you have a flop film. அவ்வளோதானே. End of the day, the audience தான் டிசைட் பண்ணுறது. நம்ம இல்லையா, ப்ரொடியூசர் இல்லை, ஆர்டிஸ்ட் இல்லை, ஆடியன்ஸ் தான் டிசைட் பண்ணது which film they like or don't like, whether it is good or bad or violent or horror or anything. அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க what they feel they want to come and watch. So பழைய டைரக்டர்ஸுக்கு அந்த அப்ரிசியேஷன் இல்லைன்னா it is the films that they have been able to come out with. அவ்வளோதான். Okay. It's got nothing to do personally that
they have become bad directors னு கிடையாது. Yes, of They still have their brilliance, so they have their... கண்டிப்பா இருக்கும். இப்போ இருக்கிற படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? Yeah, on and off, yeah. இப்போ தொடர் தமிழ் சினிமா, மலையாள சினிமா, You keep in touch na எல்லாதும். ஓகே. என்ன படம் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்க? லாஸ்ட்டாக என்ன பார்த்தேன்னா பராசக்தி பார்த்தேன். ஓகே ஓகே, அப்டேட்டில் தான் இருக்கீங்க இப்போ. லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆனது. யா யா, படம் என்ன வருது தெரியணும்ல. நம்ம படத்தில் இருக்குன்னா யூ ஹேவ் டு கீப் இன் டச் வாட் இஸ் ஹேப்பனிங், வாட் இஸ் நாட் ஹேப்பனிங். துரந்தர் எந்த படம் நல்லா ஓடி இருக்கோ யூ சி வை தே ரன். அது படத்தை ஏன் லைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, ஏன் லைக் பண்ணுறாங்க, என்ன லென்த் வருது, எங்கே இன்டர்வல் கட் பண்ணுறாங்க. இப்போ படம் எடுக்கும்போது வி லுக் அட் ஆல் தோஸ் ஆஸ்பெக்ட்ஸ். நோ ஓகே. ஸோ அது யூ ஹாவ் டு பி எ லேர்னர். எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சி உட்காந்து ஒன்றும் நடக்காது. Whether it is a 20-year-old director, you can still learn from him. Whether it's a 60-year-old director, you can still learn from him. I mean, life is a learning process. Any time, எந்த ஏஜ்லேயும் it is. இப்போ இருக்க தமிழ்னு சொல்ல முடியாது, சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆடியன்ஸோட பெர்ஸ்பெக்டிவில் நிறைய சேஞ்சஸ் இருக்கிறதா வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களோட ரசனைத்தன்மையில் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. இப்படி எல்லாத்தையும் இன்பிட்வீன் சொன்னாங்க. இல்லை பாகுபலி, அவதார், அந்த மாதிரி பிக் கேன்வாஸ் படம் தான் ஆளுங்க தியேட்டரில் வந்து பார்க்குறாங்க. என்ன அப்புறம் ஏன் லப்பர் பந்து ஓடிடுச்சு, ஏன் டூரிஸ்ட் ஃபேமிலி ஓடிடுச்சு, ஏன் சிறை ஓடிடுச்சு. அதெல்லாம் சும்மா மேக் அ குட் ஃபிலிம். அதான் சொன்னேன், ஆடியன்ஸ் இஸ் கிங். ஆடியன்ஸ் தே லைக் அ ஃபிலிம். ஆர்டிஸ்ட் தேவையில்ல, ஹீரோஸ் தேவையில்ல. இஃப் தே லைக் அ ஃபிலிம் தே வில் கம் அண்ட் வாட்ச் இட் இன் த தியேட்டர் பேயிங் 150 rupees. தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. ஓகே. போன வருஷம் வரைக்கும் இந்த கேள்வி இருந்தது, பெரிய படம் தான் வந்து பார்ப்பாங்க, பாக்கி ஆடியன்ஸ் எல்லாம் வீட்டில் உட்காந்து பார்ப்பாங்க. இந்த 4-5 படம் இப்போ க்ளீனாக ப்ரூவ் ஆகிடுச்சு. ஆமாம், எஸ். மலையாளத்தில் மஞ்சுமல் பாய்ஸ் எடுத்தீங்க, பிரேமல் எடுத்தீங்க. ஆமாம், இங்கே கூட லாஸ்ட் டிடிடி தான் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு படம். இல்லை, அது கூட ஹீரோ இருக்கோங்க, ஜீவா இருக்காரு. சொல்கிற இப்போ லப்பர் பண்ணலாம் என்ன, இட் இஸ் நாட் அ பிக் ஹீரோ ஃபிலிம். ஆர் ஸோ மீடியா, தட்ஸ் வை சார் மீடியா நல்ல டைம். ஏன் சொல்கிறேன்னா, இப்போ இந்த மாதிரி இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்திங்கன்னா ஒரு 5-6 crore பட்ஜெட்டில் பண்ணு, இட்ஸ் கலெக்டிங் 40-50 crores. 90. Whatever. So what I'm saying is that was not there earlier. சரி, 1.5 times collect ஆகும், 2 times collect ஆகும். இந்த 10 times 20 times collect ஆகுது. That is because of today's number of theaters, digital format. ஆமா. So டிவி வந்தோடனே இல்லை சினிமா அழிஞ்சிடும் சொன்னாங்க 40 வருஷம் முன்னாடி. சொன்னாங்களா? ஆமா ஆமா. அப்ப காலகாலமா டிவிடி வந்தோடனே டிவி அழிஞ்சிடும் சொன்னாங்க, அது நடக்கல. ஓடிடி வந்தோடனே சேட்டலைட் அழிஞ்சிடும் சொன்னாங்க, அது அழியல. ஆல் அது அப்பப்போ சொல்லிட்டே இருப்பாங்க. ஒரு 40 வருஷமா அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க, அதுல மாற்றம் இல்லை. புது டெக்னாலஜி வந்தா எப்பவுமே அதானே சொல்லுவாங்க. ஓகே ஓகே. பட் பீப்புள் கெட், இப்போ கூட சொல்றாங்க சார், ஏஐ வந்தா எல்லாமே வந்து சினிமா அழிஞ்சிட்டோம், எல்லாமே இது போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு பெரிய இது சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. இல்லை இப்போ ஏஐ வந்தா கூட எண்ட் ஆஃப் த டே அந்த ஏஐ படம் யார் பார்க்க போறாங்க? ஆடியன்ஸ் தானே பார்க்க போறாங்க. அப்போ அவங்க டிசைட் பண்ணுவாங்க ஏஐ படம் பார்க்கணுமா இல்லை நார்மல் படம் பார்க்கணுமான்னு. ஃபைனலி whoever is paying the money for the ticket or who's paying the OTT monthly subscription, அவங்க தான் டிசைட் பண்ணுறாங்க. It has got nothing to do with technology in that sense. So that's why I said it's an interesting time. Media பொறுத்த வரைக்கும் it's an interesting time to get into, even for youngsters. They can experiment, நிறைய பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ. ப்ளஸ் ஒரு ஹிட்டு கொடுத்தா you have அடுத்த 5 வருஷம் கண்டினியூஸாக படம் வந்துட்டு இருக்கோம். அடுத்த 4 படம் ஃப்ளாப் ஆனால் கூட பிகாஸ் ஷியர் வால்யூம் ஆஃப் கண்டென்ட் இப்போ வருது. இது என்ன கைண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டஜியா இல்லை என்னன்னு தெரியல சார். ஒரு படம் வச்சு கொடுத்ததுக்கப்புறமா தொடர்ந்து அவரே மொய்க்கிற மாதிரி எல்லாருமே வந்துங்கிறது சரி படம் அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய மோட்டிவாக இருக்குல்ல. வாட் கைண்ட் ஆஃப் இது என்ன சி பீப்புள் ஆல்வேஸ் சேஸ் சக்ஸஸ்னோ, அதான் சினிமாவில். அது நாங்கள் இப்போ சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு நீங்கள் 15 வருஷமாக பண்ணல. ஆமாம். பட் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் பாருங்கள் யார் ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காடுறாங்க அவங்க தான் அந்த வருஷத்தில் ட்ரெண்டு. ஓகே. 2 வருஷம் கழிச்சு அவங்க செகண்ட் ரோ போயிடுவாங்க. ஓகே. 3 வருஷம் கழிச்சா 4வது ரோ. அவன் தெரியும் இண்டஸ்ட்ரியில் ஹைராக்கியில் அவங்க எங்கே இருக்காங்கன்னு. இட் இஸ் அ ஃபேக்ட். ஓகே. அதே ஆர்டிஸ்ட்டு
ஃபஸ்ட் ரோலேருந்து 4th ரோ போகும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஹிட்டு கொடுத்துருக்காரு, எவ்வளோ ஃப்ளாப் கொடுத்துருக்காரு, எவ்வளோ டிமாண்டில் இருக்காரு, எவ்வளோ டிமாண்டில் இல்லை. இதை விட யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது சார். சார் நீங்கள் சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட்ஸ் ஞாபகப்படுத்துறதுனால சொல்கிறேன். போன மந்த் பார்த்துருப்பீங்க, ஒரு பிக்சர் வந்து பயங்கர வைரல் ஆச்சு. சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட்ஸ்க்கு வந்து விஜய் அவர்களுக்கு நீங்கள் வந்து உங்கள் கையால் வந்து அவார்ட் கொடுத்துருந்தீங்க, கரெக்டாக? அவரோட ஃபர்ஸ்ட் அவார்டு நினைக்கிறேன். ஆமாம், அது நீங்கள் கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு அதான் அந்த புதிய முகம் டைமில் தான். அதனால சொன்ன மாதிரி புதிய முகம் வந்தனால என்ன கூப்பிட்டாங்க. புதிய முகம் வரலன்னா கூப்பிட்டுருக்க மாட்டீங்க. அந்த டைம் என்ன மெமரி? சேயிங் இட் இஸ் ஆல் சினிமா பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல் டைம். எஸ், தி பிக்கஸ்ட் டைரக்டர்ஸ் ஹேவ், நீங்கள் சொன்ன மாதிரி, ஆர் விதவுட் ஒர்க். And people with nothing and give 2-3 hits, you are on top of the world, everybody is running behind you. That is அது ஒரு பெரிய இது இல்ல, மாயம் மாதிரி. மாயம் கிடையாது, that is a fact. Even in சினிமா மட்டும் இல்லை, எல்லாத்துலயும். நான் அந்த பிசினஸ்மேன் ஃபெயிலியரா இருந்தா யார் போறாங்க கிட்ட, சக்சஸ் ஆனவனா எல்லாம் போறாங்க. கரெக்ட். அதான் உங்களுக்கு அந்த மெமரி ஞாபகம் இருக்கா அந்த மொமெண்ட்? ஏன்னா எங்களுக்கு ஃபோட்டோ மட்டும் தான் நாங்க பார்த்தோமா, அதனால எங்களுக்கு ஐடியா வயசாச்சு, அதெல்லாம் ஞாபகம். ஆனால் நீங்கள் ரொம்ப பிரில்லியன்ட் சார். எப்படி தெரியுமா, அடுத்தடுத்த கேள்வி என்ன கேட்குங்கிறதுக்கு நீங்களே வந்து ஒரு அழகான ஒரு இது கொடுத்துட்றீங்க. பெரிய நான் சொன்ன மாதிரி ஐ am an introvert, I don't talk much. ஓகே, பட் எனக்கு தெரிஞ்ச பட் இப்போ because ஏன் டிராஃபிக் அந்த இதெல்லாம் I wanted to reach a little more. ஓகே, I feel that lot more can be done. and எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்கிற மாதிரி we are all at that age where we have one foot in the grave. so போகிற முன்னாடி என்ன பண்ண முடியும் பண்ணிட்டு போவோம். So we are in that stage of life when we can, you know, when you can do something, do it. Obviously. என்ன பண்றீங்க? இவ்வளோ ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்றது, இது இந்த டைம்ல இவ்வளோ ஹேர், அது எவ்வளோ நேரம் தொப்பை இப்படி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க, கஷ்டம் அது. சார் உங்கள் ஏஜில் இவ்வளோ ஃபிட்னஸ் பண்ணுறது ப்ளஸ் சரி தலையில் முடி இருக்குங்கிறதே பெரிய சேலஞ்ச் சார். கண்ணு வச்சு எல்லாம் போயிடுச்சு பாதி. நிஜமாவா? எல்லா இன்டர்வியூல எதுவும் சொல்லிடுறாங்களா? ஓகே, இல்லை என்ன பண்ணுறீங்க, என்ன ஃபிட் ரொட்டீன் என்னவா இருக்குது? அதுக்கு ஏதாவது ஹெல்த்தி லிவிங், ஐ அம் வெஜிடேரியன். ஓகே, நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால். ஆஹா. அண்ட் யூ வாக் வேர் எவர் பாசிபிள். ஸோ as long as அந்த ஒரு 4-5,000 steps daily வாக் பண்ணால் ஐ திங்க் இட்ஸ், யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்பெசிஃபிக்காக ஜிம்மு போகணும், அதெல்லாம் தேவையில்லை. நீங்கள் அப்போ அந்த டைம்லேயே போனதெல்லாம் இல்லையா உங்களோட 30s 25? எல்லாம் எவ்ரி 2 years எல்லாம் நியூ இயரில் ரெசல்யூஷன் எடுப்போம், ஜிம்மு போய் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு வாரம் போயிட்டு அப்புறம் எல்லாம் நிறுத்திடுவோம், பீஸை கட்டிட்டு வர வந்துடும், ஃபுல் பீஸ். இட் இஸ் ஜஸ்ட், ஐ திங்க் இட் இஸ் ஜஸ்ட் நார்மல் லிவிங். ஐ டோன்ட் எக்ஸசஸ், லெட் ஸ்லீப் ஆன் டைம். அது வச்சாலே ஐ திங்க் யூ கேன் கீப் யுவர் ஹெல்த் ஓகே, தட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே, நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஹெல்த்தியான விஷயங்கள் மெயின்டைன் பண்ணுறப்போ ஆப்வியஸ்லி அது இறைவன் கொடுத்த ஹேர் அண்ட் ஆல் ஜீன்ஸ் தானே, அது டெஃபினெட்லி. அதுதான் நீங்கள் என்ன தான் வெளியில் தேய்ச்சாலும் உரண்டு பிறண்டனாலும் அங்கே என்ன இருக்குதோ அதுதான் நடக்கும். ஆல் ரைட். ஸோ எனக்கு வந்து கிட்டத்தட்ட எனக்கு எப்படின்னா ஏதோ ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட ஒரு கான்வர்சேஷன் பண்ணுற மாதிரி எனக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ஒரு இன்ட்ரோவர்ட் வந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ விஷயங்கள் நான் பேச வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப எனக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி குரு த மென்டர் உங்களோட இதில் வந்து ஒரு மிகப்பெரிய படமாக எதிர்பார்க்குறப்ப அதுக்கான ப்ரொமோஷன்ஸும் ஒரு பக்கம் நீங்கள் பண்ணுறதை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதோட அடுத்த கட்டமாக இன்னும் நீங்கள் பல ப்ரொமோஷன்ஸ் இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் எவ்வளோ ரீச் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி இட் இஸ் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்லை, இந்த படம் இஸ் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் என்டர்டெய்னிங், பட் என்டர்டெயின்மெண்ட் தாண்டி தெர் இஸ் சம்திங் இன் த ஃபிலிம். எஸ், அதான். ஸோ அந்த தியேட்டரில் டிக்கெட் வாங்கி வந்து படம் பார்த்து போகும்போது யூ ஃபீல் தட் யூ கேன் டூ சம்திங் வித் யுவர் லைஃப். ஐ திங்க் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கான்ஃபிடென்ஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு வரணும், தட் நம்மளாலும் ஏதாவது சாதிக்க முடியும், நம்மளாலும் இது பண்ண முடியும். தட் இந்த படம் பார்த்தா ஐ திங்க் தே வில் கெட். அதுதான் என் டார்கெட். அது நடக்குமா நடக்காத சொன்ன மாதிரி ஆடியன்ஸ் பொறுத்து தான் இருக்குது. ஓகே, திஸ் இஸ் வாட் வி ஆர் லுக்கிங் அட். ஓகே, through media or through a film, if we can make a difference in thousands or 10,000 lives or 1 lakh lives, it is something that is worth doing. Okay. So that goes with the rest of my life, so to say. Pace another 45 minutes, pace another what all I've done in life. Always benefiting somebody. I mean, it is something that makes a difference in people's lives. Na nalla than adu. I mean, it is whatever way, if it's positive. So thank you for that.
எனக்கு இந்த டைம் கொடுத்ததுக்கும் இவ்வளோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான கான்வர்சேஷன் கொடுத்ததுக்கும் தேங்க்யூ ஃபார் தட். குரு த மென்டர் படத்தோட ரிலீஸில் கண்டிப்பாக வந்து நம்ம ஷோவில் வந்து நம்ம மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆஃப்டர் ஷோக்கு அப்புறம் ஒரு கான்வர்சேஷன் வச்சுட்டு வில் டாக் அபவுட் குரு த மென்டர். நான் சொன்ன மாதிரியே 4 டிக்கெட் என் சைட்லேருந்து நான் இப்போவே உங்கள் சைடில் நான் புக் பண்ணிடுறேன். சரிங்களா? டெஃபினெட்லி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் த வண்டர்ஃபுல் டைம்.